வணக்கம். ஐ ஆம் மாணிக்க வாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். கிண்டி அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் தாக்குதல் வழக்கில் தீர்ப்பு வந்த நிலையில் திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்பியுள்ள இன்வெஸ்டிகேஷன் ஃப்ளாஸ் பற்றிய குற்றச்சாட்டு உயிருள்ள குற்றச்சாட்டா, அதற்கு லீகல் வெராசிட்டி உள்ளதா என்பது குறித்து பார்க்கின்ற பதிவு தான் இது. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் தாக்குதல் வழக்கு சம்பவம் நடந்த நாள் கடந்த 2024 டிசம்பர் 23 இரவு. சம்பவம் நடந்த இடம் அதே அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் அருகில். இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி இஸ் எ லோக்கல் கிரிமினல், ஹிஸ்டரி ஷீட்டட் கிரிமினல். ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய, காவல் நிலையங்களில் சரித்திர பதிவேடு வைத்து கண்காணிக்கப்பட்டு வருகிற ஞானசேகரன் என்பவன். அவனுக்கு வயது 37. அங்கே பக்கத்தில் ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். இதில் பாதிக்கப்பட்ட பெண், வி ஷுட் நாட் ரிவீல் ஹர் ஐடென்டிட்டி. அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, வயது 19. இல்லை, வழக்கின் சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி சம்பவ தினத்தன்று இந்த இந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவருடைய நண்பரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு கட்டடத்துக்கு அருகில் இருந்து தே ஆர் ஜஸ்ட் சேட்டிங் வித் ஈச் அதர். இவன் என்ன பண்ணுறான், அந்த ஞானசேகரன் கிட்டக்கிட்டுன்னு போகிறான். ஒரு லோக்கலில் அவன் அதே பகுதியை சேர்ந்ததுனால அவனுக்கு இயற்கையாகவே அந்த உடல் மொழியெல்லாம் வந்து ஒரு திமிரான உடல் மொழி இருக்கிறதுனால இவங்க பயப்படுறாங்க. தன்னை வந்து ஒரு ஸ்டாஃப் என்பது போல் ஒரு பாசாங்கு செய்து அவர்களை விசாரிக்கிறான். நீங்கள் பேசிக்கிறதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உங்களுக்கு இனிமேல் டிசி கொடுத்து அனுப்பிடுவேன், அப்போ அவன் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு பயந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த அவரோட ஃப்ரெண்டை வந்து அந்த ஆண் நண்பரை அங்கே உட்கார வச்சுட்டு இந்த பெண்ணை மாத்திரம் மிரட்டி பக்கத்தில் உள்ள ஒரு செக்யூர்ட் பிளேசஸ், தட் இஸ் மறைவிடம், ஒரு மறைவிடான பகுதிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பெண்ணை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி தன்னோட இச்சைக்கு கட்டுப்படுமாறு வற்புறுத்தி ஒரு பாலியல் தாக்குதல் நடத்துகிறான். அதன் பிறகு அந்த பெண் வந்து அங்கிருந்து அவனிடேருந்து வந்து கல்லூரியில், இது எப்போவுமே வந்து ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும், அது ஒரு ப்ரொஃபஸர் தலைமையில் ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி, போஷ் என்று சொல்வார்கள், ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் ப்ரொஃபஸர்கிட்ட, மேடம் இந்த மாதிரி ஒரு பையன் யாருன்னு பண்ணிட்டான், நாங்கள் உள்ள கல்லூரி வளாகத்துக்குள்ளே தான் இருந்தோம், இந்த மாதிரி வந்து என்னை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி என்னை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டான்னு சொல்லுது. உடனே அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்ட பெண்ணும் அந்த ப்ரொஃபஸரும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நைட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. ப்ராப்பராக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுதான் வழக்கின் சுருக்கம். இப்போ இந்த வழக்கு முதல்ல வந்து அன்றைக்கி நைட்டு வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த சஸ்பெக்ட் இவனை கொண்டுட்டு வந்துடுறாங்க, இந்த ஞானசேகரனை. பட் சப்சிக்வெண்ட்டாக பிகாஸ் ஆஃப் சம் லோக்கலில் ஒரு பிரமுகருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னாலேயோ என்னவோ திரும்ப போயிடுறாங்க, ஸ்டேஷனுக்கு வந்தவன் திரும்பி போயிடுறான். அதுக்கு பிறகு இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுக்குதுன்னா மீடியாக்கள், சோசியல் மீடியாக்கள், டிவி சேனல்கள், பத்திரிகைகள் எல்லாம் வந்து இந்த வழக்கை பற்றி ரொம்ப ஹைலைட் பண்ணி எழுதுகிறாங்க. மீடியா வெளிச்சம் அதிகமாக பாய்ந்தவுடனே இந்தியா முழுவதும் பரபரப்பான வழக்காக பேசப்படுகிறது. இவ்வளவு பரபரப்பாக சென்சிட்டிவான கேஸ் ஆனவுடனே போலீஸ் டக்குன்னு பயந்து போய் அக்யூஸை தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான வழக்கு ஆகி இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுயமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து they formed a special investigation team comprising of 3 women police officers for conducting efficient investigation. அதன்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது முடித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிடுறாங்க. அந்த அக்யூஸ்டு ஞானசேகரன் என்பவன் மீது அவன் மீது மட்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. மொத்தம் 11
பிரிவுகளின் கீழே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரிவுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். ஏன்னா இவன் வந்து லோக்கல் கிரிமினல், இன்ஸ்டிடியூட்டட் கிரிமினல் ஞானசேகரன். அவன் ஒரு பிரியாணி கடை வச்சுருக்கான். he has no business to enter the educational institution. அண்ணா யூனிவர்சிட்டியில் போகிறதுக்கு அவனுக்கு ரோல் கிடையாது. அவன் உள்ள அத்துமீறி நுழைகிறான். therefore 329 BNS கிரிமினல் ட்ரெஸ்பாஸ்க்கு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அப்புறம் 126 கிளாஸ் 2 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட். அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணையும் அவருடைய ஆண் நண்பரையும் மிரட்டி ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் பண்ணி உட்கார வைக்கிறது. அதுக்கப்புறம் 87 கிட்னாப்பிங். அந்த பெண்ணை மிரட்டி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இணங்குவதற்கு வகையில் அந்த பெண்ணை அங்கிருந்து ஒரு மறைவிடத்திற்கு கொண்டு போகிறான். மறைவிடத்திற்கு கொண்டு போகிறான் இல்லையா, தட் அமௌண்ட்ஸ் டு கிட்னாப்பிங். ஸோ 87 BNS சேர்க்குறாங்க. தனது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அப்படி மறைவிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பெண்ணை தன்னுடைய இச்சைக்கு வற்புறுத்தி கன்ஃபைன் பண்ணுறான். வேறு எங்கேயும் போக விடாமல் தன்னுடைய பிடிக்குள், தன்னுடைய ஒரு சில மணித்துளிகள் தன்னுடைய பிடிக்குள் வைத்திருக்கிறான். ஸோ 127 கிளாஸ் 2 ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட் போடுறாங்க. த டிமாண்ட் ஃபார் செக்ஸுவல் ஃபேவர். தன்னுடைய செக்ஸுவல் இச்சைக்கு இணங்குமாறு அவளை மிரட்டி வற்புறுத்துறான். தட் இஸ் 75 கிளாஸ் 2 BNS. 76 அசால்ட் ஆர் யூஸ் ஆஃப் கிரிமினல் ஃபோர்ஸ் ஆன் உமன் வித் இன்டென்ட் டு டிஸ்ரோப். அந்த பெண்ணை வந்து தன்னுடைய இச்சைக்கு இணங்குவதற்கு வற்புறுத்தும்படி கிரிமினல் ஃபோர்ஸ் செய்து அந்த பெண்ணை தாக்குவது, கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்துவது, அது 76 BNS. Then 64 class 1 rape. This is the major section of all the sections. இதுதான் 64 உட்பிரிவு 1 BNSங்கிறது ரேப் என்ற குற்றத்துக்கு உள்ளது தண்டனை பிரிவு. அதில் வந்து மேக்சிமம் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். ஜெயில் தண்டனை மினிமம் வந்து கொடுத்தா 10 வருஷத்திற்கு கீழே கொடுக்க முடியாது. 10 வருஷம் கொடுக்கலாம், குறைச்சி கொடுக்கணும்னா. அதிகபட்சம் கொடுத்தா ஆயுள் தண்டனை கொடுக்கலாம். அதுதான் 64 கிளாஸ் 1. Another one is 238 class B, causing disappearance of evidence. ஒருவர் மீது உள்ள கிரிமினல் குற்றங்களை மறைக்கும் பொருட்டு சாட்சிகளை மறைத்தல். இதுதான் 238 கிளாஸ் BNS. இதை அல்லாமல் 2 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் அந்த மொபைல் ஃபோன் மூலமாக ரெக்கார்ட் பண்ணுறான் இல்லையா. ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வந்து 2 பிரிவுகளையும், தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் ஆக்ட் அதன் கீழே அதில் ஒரு பிரிவும் எல்லாம் சேர்த்து தான் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறாங்க. உண்மையிலேயே இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நாம் பாராட்ட வேண்டும். ஏனெனில் எப்போவுமே இந்த மெட்ராஸில் என்ன ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், வெளியில் இருக்கிற மக்கள் தொகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60% மேக்ஸிமம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருப்பாங்க. 50 to 60. ஏன்னா எல்லாம் படிக்க போகிறவங்க, பிஸ்னஸ்ஸு, ஆஸ்பத்திரி போகிறவங்க, வேலையாக போகிறவங்க, ஏதோ ஒரு டெம்ப்ரவரியாக தங்கியிருக்கிறவங்க. இங்கே பாக்கி தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியிலேருந்து நிறைய வட மாவட்டம் வரலையும் எல்லாருமே ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனில் நிறையா இருப்பாங்க. இப்போ இதில் அந்த ஞானசேகரங்கிற வந்து ஈஸி ஹிஸ்ட்ரி ஷீட்டட் கிரிமினல். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏற்கனவே பல முன் தண்டனைகள் அவனுக்கு இருக்குது, பல கிரிமினல் வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்கான். இப்படிப்பட்டவன் அவன் வந்து உள்ளூர்லேயே வந்து பிரியாணி கடை வச்சிருக்கான். ஸோ இயற்கையாகவே வந்து எப்படின்னா அவங்க இந்த படிக்க வர்ற மாணவிகள்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வெளி மாவட்டங்களிலேருந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிறவங்க. இவங்களை ஈஸியாக மிரட்டி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. காரணம் அவங்க நமக்கு என்னடா 4 வருஷம் படிச்சுட்டு போகிறோம், ஏன் இவங்கள்ட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இவெல்லாம் உள்ளூர் வேலை ஏதாவது இவங்களை வம்பு பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இயற்கையான ஒரு பயம் வந்துடும். அந்த பயத்தை இவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான், மிரட்டியாரான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட இந்த பெண் துணிச்சலாக முன் வந்து புகார் கொடுத்தது பாராட்டுக்குரியது. அந்த பெண்ணை நாம் அனைவருமே கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். இப்போ இந்த வழக்கை வந்து புலன் விசாரணை செய்வதற்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டவுடனே அவங்க புலன் விசாரணை பண்ணுறாங்க. மிக விரைவாக குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்க. அந்த ஞானசேகரன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணவுடனே ட்ரையல் கோர்ட்டில் அது கோப்புக்கு எடுக்கப்பட்டு அது மகிழா கோர்ட்டில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. சாட்சிகள்லாம் விசாரணை முடித்து கரெக்டாக May 28
2025 மே 28 அன்று மகிழா கோர்ட்டில் ஞானசேகரன் குற்றவாளி என்று அறிவிக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளி என்று அறிவிக்கிறார்கள். அதன் பிறகு ஜூன் 2ஆம் தேதி 2025 ஜூன் 2ஆம் தேதி ஞானசேகரனுக்கு என்னென்ன தண்டனைகள் என்ற விவரத்தை அறிவிக்கிறார்கள். அதன்படி 64 கிளாஸ் 1 BNS இதுதான் மேஜர் செக்ஷன் சொன்னேன் இல்லையா, அதன்படி ஞானசேகரனுக்கு 30 லைஃப் தண்டனை, ஆயுள் தண்டனை. இந்த ஆயுள் தண்டனை எப்படி இருக்கணும்? 30 வருடங்கள் he must be in jail, he must remain in jail without any remission. ரெமிஷன் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் ஆயுள் தண்டனை கைதிகள்லாம் ஏதாவது ஒரு ரெமிஷன், அந்த தலைவர்கள் பிறந்த நாள், இது பிறந்த நாள், ஏதோ ஒரு நல்ல நடத்தை உள்ள அப்படிங்கிற ஒரு சில காரணங்களால ரெமிஷன் கொடுக்கறதுக்கு சில பவர் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. அந்த மாதிரியெல்லாம் பவர் ரெமிஷன் வாங்கிட்டு வெளியே வர முடியாது. 30 வருஷங்களை நீ உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தண்டனை அறிவித்தாங்க. அது இல்லாமல் மற்ற 10 பிரிவுகளுக்கும் தண்டனை. அந்த மற்ற 10 பிரிவுகளுக்கும் அதிகபட்ச தண்டனை இல்லை, மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸு இந்த மாதிரி உள்ள பிரிவுகள் தான் இருக்குது. அதில் ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி. அந்த கிட்னாப்பிங் மாத்திரம் கொஞ்சம் அதிகம் வரும். இந்த மாதிரி சில பிரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு தண்டனைகள் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இட் ஷுட் ரன் கன்கரண்ட்லி வித் 30 இயர்ஸ், தட் இஸ் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட். அது என்ன அர்த்தம்னா, ஞானசேகரன் 30 வருஷம் உள்ளே இருப்பான், ஜெயிலில் இருந்தால் ஆகணும். இந்த மற்ற 10 வருடங்கள் மற்ற 10 சட்டப்பிரிவுகளுக்கும் அவனுக்கு தண்டனை கொடுத்தாங்க இல்லையா, 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அந்த மாதிரி. அந்த தண்டனைகள் எல்லாம் இந்த 30 வருஷ ஆயுள் தண்டனையே கழிஞ்சிரும், ஒரே நேரத்தில் அதுவும் கழிஞ்சிரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, the all the sentences would run concurrently அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது மாத்திரம் இல்லை, இது எல்லாமே 90,000 மொத்தமாக 90,000 வந்து அவனுக்கு ஃபைன் அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. இது தான் ப்ராசிக்யூஷன் என்ன சொல்கிறாங்க, அது ஒரு பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது டிசம்பர் 23 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அந்த வழக்கு வந்து 5 மாதங்கள் 10 நாட்களுக்குள் புலன் விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அதன் பிறகு ட்ரையலும் முடித்து குற்றவாளிக்கு நாங்கள் தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டோம். இது எங்கும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் we have to appreciate prosecution. பட் இதுவே வந்து பின்னாளில் பாருங்க, ஞானசேகரன் அப்பீலுக்கு போவான், டெஃபினட்டாக அப்பீல் போவான். இப்படி அப்பீல் போகும் பொழுது அவன் தரப்பில் வைக்கிற ஒரு பாயிண்ட், டிஃபென்ஸ் பாயிண்ட் என்ன தெரியும் இருக்கும், கணம் கோட்டார் அவர்களே 5 மாதத்திற்குள் ஒரு வழக்கை புலன் விசாரணை செய்து முடித்து சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் முடித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னா, தே டிட் நாட் அப்ளை தேர் மைண்டு, ஒரு ஹேஸ்டியாக பண்ண இன்வெஸ்டிகேஷன் இது. they conducted the investigation in a hasty manner without applying their mind. எனக்கு வந்து ஒரு நேச்சுரல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் எனக்கு எதுவும் கிடைக்கல, என் தரப்பில் எதுவுமே கேட்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட்டை முன்வைப்பான். ஆனால் அது வந்து அரசாங்கம் கெட் ஓவர் பண்ணிடுவாங்கிறது வேறு விஷயம். ஏன்னா ஞானசேகரனை பொறுத்தவரை நம்ம நாட்டில் அவன் மேலே எந்த சிம்பத்தி யாருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவன் செய்த குற்றம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான குற்றம். ரொம்ப தீயவர்களுக்கு கூட ஞானசேகரன் மீது ஒரு அனுதாபமோ சிம்பத்தியோ வராது. அதனால் கடைசி வரை அவன் 30 வருஷம் உள்ளே கடந்து தான் வந்து ஆகணும். ரைட். இப்போ நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கு நம்ம போவோம். அண்ணாமலை அவர்கள் எழுப்பிய வினாக்களில் முக்கியமாக போலீஸ் வந்து புலன் விசாரணையில் அந்த கால் டீட்டெயில்ஸை ப்ராப்பராக அவங்க ப்ரூவ் பண்ணலை. 23 டிசம்பர் 23 சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த ஞானசேகரன் வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட பேசுகிறான். அதற்கு பிறகு ஞானசேகரன் வந்து ஸ்டேஷனுக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி நைட்டே கொண்டு வராங்க. திரும்ப வந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்து மறுபடியும் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. பிறகு வழக்கு விஸ்வரூபம் எடுக்குது.
டிவி சேனல் மீடியாக்கள் காரணமாக விசுவரூபம் எடுக்குது, நாடு முழுவதும் பற்றி எரியுது. அப்போ போலீஸ் வந்து மிரண்டு போய் நோனோன்னு இதெல்லாம் சரியாக வராதுன்னு அவனை திருப்பி தூக்கிட்டு வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கூட்டிகிட்டு போன முக்கிய பிரமுறையும் தாண்டி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸையும் தாண்டி போலீஸ் வேறு வழியே இல்லைங்கிற பொழுது அவர் வேறு யாராருக்கு ஃபோன் பண்ணுறாரு. இதையெல்லாம் வந்து போலீஸ் புலன் விசாரணை செய்ய தவறிட்டாங்க. அவங்க இந்த ஒரு நாள் வெளியே விட்டது அதனுடைய விளைவாக தடயங்களை வந்து அழிப்பதற்கு தோதா போச்சு. அதனால் வந்து அந்த புலன் விசாரணை வந்து இவங்க சரியாக பண்ணலை அப்படின்னு இப்போ வந்து சொல்கிறாரு. இப்போ இதில் ஆக்சுவலாக புலன் விசாரணை நேரத்தில் ஒரு வழக்கில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்? 173 கிளாஸ் 8 சிஆர்பிசியில் ஃபர்தர் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகும் கூட அந்த வழக்கை பற்றிய புதிய தகவல்கள் கிடைக்கும் பட்சத்தில், அதுவரை கிடைக்காத புதிய தகவல்கள் அப்போதுதான் கிடைக்கிறது என்கிற பட்சத்தில் 173 கிளாஸ் 8 புலன் விசாரணை செய்ய முடியும். அது எதுவரையிலே அந்த பண்ண முடியும் சொன்னால் ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். இப்படி இந்த வழக்கில் ஞானசேகரன் வழக்கில் ஜூன் 2ஆம் தேதி அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணி தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. தீர்ப்பு கொடுத்த பிறகு இப்போ 173 கிளாஸ் 8 புலன் விசாரணை பண்ண முடியுமானா பாசிபிலிட்டி இல்லை. சரி, இப்போ என்ன செய்யறது? அப்போ திரு அண்ணாமலை அவர்கள் நியாயமான ஒரு குற்றச்சாட்டுகளை தான் கூறியிருக்காரு. அவருடைய தரப்பு எழுப்பியுள்ள கேள்விகள் எல்லாமே நியாயமான கேள்விகள். அப்போ இது என்ன பண்ணுறதுன்னா, இதை வந்து புலன் விசாரணை நேரத்திலேயே தான் சொல்லிக்கின்றார். புலன் விசாரணை நேரத்திலே வந்து என்கிட்ட கால் டீட்டெயில்ஸ் இருக்குது, நான் வெளியிட போகிறேன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கை புலன் விசாரணை செய்தவங்க என்ன பண்ணியிருக்கணும்? தே ஷுட் ஹவ் சம்மண்ட் மிஸ்டர் அண்ணாமலை அண்டர் 160 சிஆர்பிசி, பழைய 160 சிஆர்பிசி, இப்போ பிஎன்எஸ் அதனுடைய செக்ஷன் மாறி இருக்கும், அதே செக்ஷன் அதே கண்டென்ட்டு, பட் ஆர்டர் மாறி இருக்கும். தி ஐஓ ஷுட் ஹவ் சம்மண்ட் மிஸ்டர் அண்ணாமலை அண்டர் 160 சிஆர்பிசி for examination in respect of the statements he was giving to the press. இப்போ சம்மன் பண்ணி வந்தாருன்னா அப்படி கேட்கணும், இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். அப்போ அவர் கொடுத்துருப்பார். அவரையும் ஒரு விட்னஸை சைட் பண்ணியிருக்கணும். பட் அவங்க செய்யலை. ஏன் அதை செய்யலை அப்படிங்கிற பொழுது சில நேரத்தில் காரணங்கள் அவரை கொண்டாந்து நம்ம விசாரித்தோம்னா அவர் பாட்டுக்கு 4 பேர் எல்லாரும் பேரையும் சொல்லி விடுவாருன்னா அப்போ எல்லாரையும் நம்ம விசாரிக்கிற மாதிரி போயிடும். வழக்கினுடைய போக்கு திசை மாதிரி போயிருங்கிற பயத்தில் அவரை ஏன் நம்ம தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷனில் அவரை போட்டு இழுத்து நமக்கு நாமே வந்து ஆப்பு வச்சுக்குவானுங்கிற எண்ணத்தில் கூட அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ வந்து சொல்கிறார் இல்லையா, அப்போ சொல்கிற சில கேள்விகள் நியாயமான கேள்விகள் தான். அடுத்து இன்னொரு கேள்வி, நீங்கள் வந்து காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸு அதுக்கு ஒரு செக்ஷனை போட்டிருக்கீங்க, சார்ஜ் ஷீட்டில் போட்டிருக்கீங்க. 238 கிளாஸ் பி காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸு. இதுக்கு என்ன ஒரு எவிடன்ஸை வந்து மறைத்ததாகத்தானே நீங்கள் குற்றச்சாட்டு போட்டிருக்கீங்க. அது அந்த குற்றச்சாட்டை மறைத்த விஷயம் என்ன குற்றச்சாட்டை மறைச்சாங்க? அது தொடர்பாக ஒருத்தன் குற்றச்சாட்டை மறைச்சிட்டான்னா அதோடு முடிஞ்சு போச்சா? அதுக்கு பிறகு நடவடிக்கை எடுக்க முடியாதா? அப்படிங்கிற துணியில் தான் அவர் அந்த கேள்வி எழுப்புறாரு. ஆக்சுவலாக காசிங் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அது இப்போ ஞானசேகரனுக்கு எதிரான குற்றங்களை ஒருத்தர் மறைக்கிறாருன்னு சொன்னால் அப்போ யார் மறைச்சாரு அவர் மேலே தான் குற்றப்பதிவு தாக்கல் பண்ணணும். ஞானசேகரன் மேலே எப்படி தாக்கல் பண்ணுவீங்க? இந்த செக்ஷனை பொறுத்தவரை நான் சொல்கிறது இந்த 238 கிளாஸ் பி அதை பொறுத்தவரை அது என்ன சொல்கிறாங்க? Whoever knowing or having reason to believe that an offence has been committed causes any evidence of the commission of that offence to disappear with the intention of screening the offender from the legal punishment, or with that intention gives any information respecting the offence which he knows or believes to be false shall be punished. இதில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், அதை மாத்திரம் உங்களுக்கு எளிதில் புரியும். ஏங்கிறவன் ஒரு பார்ட்டி இருக்கிறான், பின்னு ஒருத்தர் இருக்கிறான், இசட்னு ஒருத்தர் இருக்கிறான். இப்போ பி வந்து இசட்டை மர்டர் பண்ணிடுறான்.
இது ஏக்கு தெரியுது, பி வந்து இசட்டை மர்டர் பண்ணிட்டாங்கிறது ஏக்கு தெரியுது. தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, அந்த பியை காப்பாற்றுறதுக்காக இந்த பாடியை மறைக்கிறார். அப்போ ஏ என்பவரும் இந்த சட்டப்பிரிவுகள் 238 காசிங் டிசப்பியரன்ஸ் ஆஃப் எவிடன்ஸ், இந்த சட்டப்பிரிவுகள் தண்டிக்கப்படக்கூடிய குற்றத்தை செய்து வர்றார் அப்படிங்கிறது தான் சொல்கிறது. அதாவது ஏ knowing that B has murdered Z assist B to hide the body, assist B to hide the body with the intention of screening B from punishment. A is liable to imprisonment of either description for 7 years and also to fine. இதில் தான் அவர் கேட்குறது அண்ணாமலை, யார் அந்த ஏ? இந்த இல்லஸ்ட்ரேஷனில் படித்தா புரியும். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் சொல்லிவிடபடி பிங்கிறது ஞானசேகரன், இசத்துங்கிறது அந்த விக்டிம், ஏ அதுதான் யாரு அப்படின்னு கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தானே, அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ அதில் வந்து இப்போ இதுதான் அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள். இப்போ அண்ணாமலை எழுப்பிய கேள்விகள் அனைத்துமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். பட் என்னென்னா, காலம் தவறிய ஒரு சூழ்நிலையில் இது எழுப்பப்பட்டுள்ளது என்று ஒரு நிலை தான் இப்போ இருக்குது. ஏன்னா இது ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க எழுப்பியிருந்தாங்கன்னா 173 கிளாஸ் 8 கீழே வந்து சிஆர்பிசியின் கீழே வந்து ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். ஆனால் ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிய பிறகு என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கும் சட்டத்தில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதான் இன்ஹெரண்ட் பவர் ஆஃப் ஹைகோர்ட். ஹைகோர்ட்டுக்கு ஒரு இன்ஹெரண்ட் பவர் கொடுக்குறாங்க. 428 பழைய சிஆர்பிசியில் 428 சிஆர்பிசி, இப்போ வந்து 528 BNSS. இதில் என்ன சொல்கிறாங்க, நத்திங் இன் திஸ் கோட் ஷெல் பி டீம்டு டு லிமிட் or affect the inherent powers of the High Court to make such orders as may be necessary to give effect to any orders under this code, or to prevent abuse of the process of any court, or otherwise to secure the ends of justice. The கடைசி ரெண்டு லைன் பாருங்க, to prevent abuse of the process of any court, or otherwise to secure the ends of justice. இப்படி ஒரு அப்யூஸ் பண்ணிட்டாங்க, ஜட்ஜு நீதியை அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உயர் நீதிமன்றம் தனக்குள்ள இன்ஹெரண்ட் பவர் மூலமாக இந்த வழக்கில் அண்ணாமலை சொல்லுகின்ற புதிய தகவல்களை இணைத்து ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதில் என்ன அவுட்கம் இருக்கோ அதன் பேரில் புதிய ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுங்க, சார்ஜ் ஷீட்டை தாக்கல் பண்ணுங்க, அதன் பேரில் ஒரு ரீட்ரையல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுவதற்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. பட் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், someone has to file a petition before the High Court to pass under section 528 BNSS, that is 428 CRPC. அது யார் பண்ணணும்? இது மாதிரி இன்ஹெரண்ட் பவரை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி நீதி அநியாயமாக அப்படி போச்சு, சில சாட்சியெல்லாம் விசாரிக்கலை, கால் டீட்டெயில்ஸை விசாரிக்கலை, முக்கியமாக இதில் வந்து ஒரு அபெட் பண்ண அக்யூஸ்டு, எவிடன்ஸை மறைத்த அக்யூஸ்டை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் வந்து இன்ஹெரண்ட் பவரை யூஸ் பண்ணி ஒரு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணுங்கள், ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணி ஒரு புதுசாக வந்து ரீட்ரையல் கண்டக்ட் பண்ணுறதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணுறதுக்கு யார் முன் வரணும்? விக்டிம் கேர்ள் வரணும். அவங்கள போய் ஆல்ரைட் அவங்கள பொறுத்தவரை ஜென்ரலாக என்னட்டா ஞானசேகரனுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட்டு 30 வருஷம் கிடச்சிருச்சு. 30 வருஷம் வந்து அவன் உள்ளே கிடக்க போகிறான், அவனுக்கு ரெமிஷன் கிடையாது, எனிவே அவன் ஹி வாஸ் கன்விக்டட் அப்படிங்கிற ஒரு 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 திருப்தியில் யாரும் இதை போய் மறுபடியும் எடுத்து செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் விக்டிம் கேர்ள் போகலைன்னா கூட ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்டடாக யார் வேணாலும் ஃபைல் பண்ணலாம். அண்ணாமலை ஒரு ஒரு தலைவர் அந்தஸ்தில் உள்ளவர் இவர் போய் பார்ட்டியாக நிற்க முடியாது தான், யாராவது ஒரு பில் ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அரசாங்கம் வந்து அப்படின்னு சொன்னால் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கள பொறுத்தவரை தே ஆர் ஹாப்பி வித் தி
ஜட்ஜ்மெண்ட்டு எங்களுக்கு 30 வருஷம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி அவங்க ப்ராசிக்யூஷனில் அவங்க ஹாப்பி ஆகிட்டாங்க. இதில் போனால் விக்டிம் கேள் போகணும், அப்படி இல்லை அண்ணாமலை சார்பாக பில் ஃபைல் பண்ணணும். அப்போ தான் அண்ணாமலை எழுப்பியுள்ள கேள்விகளுக்கு விடை தெரியும். அந்த விடை தெரியும் என்றால் ஹைகோர்ட் வந்து இன்ஹரண்ட் பவர் யூஸ் பண்ணி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன், ஒரு ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி, ஒரு ரீட்ரையல் பண்ண சொல்லி ஆர்டர் போடலாம். அதுதான் 528 BNSSல கொடுத்துருக்கு. நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ.